கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான். கள்ளொரு மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என 8 கோடி மக்களில் யார் வந்து நிரூபித்தாலும் 10 கோடி ரூபாய் பரிசை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் கள்ளுக்கு எதிராக பதிவிட்டு இருக்கின்றார்கள். அது கொடிய விஷம் என பதிவிட்டு இருக்கின்றார்கள். பொதுவெளியில் கள்ளை இறக்குவதும் பருகுவதும் குற்றம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 15ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும். கொடிய விஷம். இவர் கள்ளை விட மற்ற மதுக்கள் நல்லவை எனவும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் நிரூபித்து விட்டால் அவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு. எதற்கு முதுகிலே குத்துகின்றார்? பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றோம். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம், முரண்பாடு என்றால் வாத்துக்கு அழைக்கின்றோம். வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசை. முதுகில் குத்தாதீர்கள். அவருக்காகவே வள்ளுவர் 2 குறள்களை எழுதியிருக்கின்றார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அவரும் அவருடைய மகனும் மனசாட்சியை எந்த அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை. பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி பொய்யான பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவதை விட சாவது 1000 மடங்கு மேல். இது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பொருந்தும். யார் வந்தாலும், ஆண்டவனே வந்தாலும் நாம் நிரூபிக்க தயார். ஆக இது வரும் 2026 தேர்தலில் இந்த கள் தடை தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும். கள் என்றால் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள்.